வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அன்னல் சொற்கமுமாக எழுந்தருளி 22/6/2024 சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: பிறர் தேவைக்கும் கருத்திற்கும் மதிப்பளித்து தன் தேவைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளும் பண்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்க்கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்துக் கொண்டு மிக்க நலமுட வழிகளிலே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி சொல்லுவாங்க, குடு கூட்டல் இன்பம் குடும்பம். ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகையில இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவையை சிக்கனமாக முடித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு எண்ணற்ற வகைகளெல்லாம் ஒத்து உதவி வாழ முடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல யார் அறிவாளி என்று சாமிஜி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த குடும்பத்துக்கே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக சமநோக்கோடு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை யார் வாழ்றாங்களோ, அது குடும்ப தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எந்த குடும்ப உறுப்பினர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் தான் அறிவாட்சி தரத்துல உயர்ந்தவர்கள் என்று சாமிஜி சொல்லுவாங்க. தனி மனிதரும் ஒவ்வொருத்தரும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இன்றைக்கு பொருளாதாரத்துறையில அவரவர்களுடைய அந்த கல்வித்தரத்துக்கு ஏற்றாற்போல தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல அவரவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்குது. ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி இன்றைக்கு எல்லாரும் சமமாக வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை உருவாயிருக்கு. பொருளை சம்பாதிக்கிறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க, அதை பிறருக்கு இருந்து வாழ்றோம், சேமிக்கிறோம். இப்படி நாம பொருள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருட்கள், நம்முடைய தேவைகள், இவற்றை எல்லாம் நாம முடிந்த அளவுக்கு நாம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க முடியுமோ, மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ, அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. சாமி உதாரணம் சொல்லுவாங்க, குடும்ப அமைதிக்காக எண்ணற்ற விளக்கங்கள், என்ன தேவையோ மனித குலத்துக்கு அவ்வளவு விளக்கங்களையும் குடும்ப அமைதிங்கிற தலைப்பிட கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு மட்டும் இன்னைக்கு எடுத்து வாங்க. சாமிஜி என்ன சொல்லுவாங்க, தேவையின் நியதி, தேவையின் காலம், தேவையின் அளவு, தேவையின் முறை என்று சாமிஜி நமக்கு விளக்குவாங்க. கணவன் மனைவி மாலையில ஒரு நண்பர் வீட்டுக்கு அவங்க போக வேண்டிய வேலை இருந்தது. அங்க ஒரு 10 நிமிஷம் திரும்ப வந்து விடுவாங்க என்ற அந்த ஒரு சூழல்ல இந்த குடும்ப தலைவி அவர்கள் இருவருக்கும் தேவையான அந்த உணவை சமைச்சு வச்சுட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. அந்த சூழ்நிலை காரணமா ரொம்ப தாமதமாகுது. அவங்க 2 பேரையும் கம்பல் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சிருவாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அப்பதான் 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெளியில ஒரு குரல் கேட்குது, அம்மா பிச்சை போடுங்க என்று. அந்த அம்மா என்ன பண்றாங்க, எழுந்திருக்க முயற்சி செய்யறாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவன் சொல்றாங்க, என்னன்னா அவனை போயிட்டு வர சொல்ல, அப்புறம் போடலான்னு. அவன் போனா அப்படியே போயிடுவான். இங்க உள்ள சமைச்சு வச்சு சாப்பாடு இருக்கு, நம்ம 2 பேர்த்துக்கு உண்டானது.
அது அப்படியே இருந்தா காலையில வீணாதான் போயிடும், அதை அவங்க கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க என்று சொல்லி உள்ள போறாங்க. போய் அந்த உணவை எடுத்துட்டு வராங்க. 2 பேருக்குமே அளவான உணவு, அது ஒரு ஒருத்தருக்கு திருப்தியா போதும். அதுவும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, பசியில இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்தியா போகணும். அந்த அம்மா அப்படியே எடுத்துட்டு வராங்க. இவ்வளவா போடுவாங்க? பிச்சை போட்டதுன்னா கொஞ்சம் போடுவாங்களா, இவ்வளவு போடுது அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சமைச்சு வச்சுட்டு போனேன், அவங்க சாப்பிட சொல்லிட்டாங்க, இது வீணா போயிடும், அவங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. போறாரு, அந்த வழி போக்கார எந்த ஒரு பாத்திரமும் இல்லாம அப்படியே வெறுங்கையோடு நிக்கிறாங்க. அப்ப அம்மா ஒரு இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ ஏதோ ஒண்ணு நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேம்மா. அப்ப உள்ள போய் அவங்க பிச்சை காஞ்ச இலை, ஒரு நாள் முன்னாடி வாங்கின இலை இருந்தது, அதுல அப்படியே அந்த இலையை எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த தலைவன் கேட்கிறாங்க, என்ன சமபந்தி போதனமா என்று. அப்போ இதுல வித்தியாசப்படுது 2 பேத்துக்கும். தேவையின் அளவு, ஏன் இவ்வளவு போடுற, தேவையின் காலம், போயிட்டு வர சொல்லும், தேவையின் முறை, தேவையின் நியதி. அம்மா இதை நாளையும் உணர்றாங்க. அதுபோல உணர்ந்து நம்ம வாழணும்னு நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.